Mr. A of Delhi, Mr. A, who is doing the business in Delhi, wants to establish his business in another location, probably Chennai, but he doesn't want to invest a lot. ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணணும்னு விருப்பப்படலை. பட் he finds a person in Chennai B. அவர்கிட்ட என்ன சொல்றாருன்னா, நான் என்னுடைய குட்ஸை உங்களுக்கு அனுப்புறேன் சார், நான் உங்களுக்கு என்னுடைய குட்ஸ் அனுப்புறேன், பிளஸ் உங்க இடத்துக்கு வந்து சேர வரைக்கும் என்னென்ன செலவு இருக்கோ அதை நானே மீட் அவுட் பண்ணிடுறேன். நீங்க உங்க லொகேஷன்ல அதை வீங்க உங்களுடைய கஸ்டமருக்கு. அப்படி வித்த பிறகு உங்களுக்கு வந்து அமௌண்ட் இருக்கு இல்லையா, கலெக்ஷன்ஸ், அந்த கலெக்ஷன் வச்சு அங்க ஆப்ரேட் பண்றதுக்கு ஏதாவது செலவு இருந்தால் அதை நீங்க சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க. அண்ட் நீங்க இந்த வேலையை செஞ்சு கொடுத்ததுக்காக நீங்க ஒரு ஷேர் எடுத்துங்க, கமிஷன். இது ரெண்டு எடுத்துட்டு போக பேலன்ஸ் என்ன இருக்கோ, யூ டேக் ஆல் திஸ் திங்ஸ், யூ டேக் ஆல் திஸ் திங்ஸ். பேலன்ஸ் என்ன இருக்கோ அதை எனக்கு ரெமிட் பண்ணிடுங்க. So you subtract for the expenses as well as commission. Balance anything left over is remitted. இது இங்க வந்திருக்கும், remitted to the Delhi office. அதாவது கேஷ் எனக்கு ரெமிட் பண்ணிடுங்க. குட்ஸா கொடுத்தேன், நீங்க எனக்கு கேஷா கொடுத்துருங்க. குட்ஸா கொடுத்தேன், நீங்க எனக்கு கேஷ் கொடுத்துருங்க. சார் குட்ஸ் சரியில்லைன்னா ரிட்டர்ன் பண்ணிடுங்க, நான் எடுத்துக்கிறேன். சார் நஷ்டம் ஆயிடுச்சு, திடீர்னு கெட்டு போயிடுச்சு, குட்ஸ் விற்க முடியல, என்ன பண்ணலாம், கவலையப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? A being the risk taker, இவர் தான் risk taker, and B being just an agent like, okay, agent like. risk taker தான் பிரின்சிபல், இங்க இவர் தான் ஹெட், பிரின்சிபல், அவர் ஏஜென்ட் லைக். ஆனா இந்த ப்ராசஸ்ல பண்றாங்களே பிசினஸ், இந்த ப்ராசஸ் பேர் என்ன அப்படின்னு சொன்னாக்க, we call this being consignment business. இது பேரு consignment. ஓகே, consignment. இந்த குட்ஸ் அனுப்பி வித்து கொடுங்கன்னு கேட்கிறார் இல்லையா ஓனர் and the principal who is going to take the risk of all the business is called consignor of the goods. consignor of the goods. இத கமிஷனுக்காக வித்து கொடுக்கிறார் இல்லையா, அவர் யார் அப்படி சொன்னாக்க, consignee of the goods. The agreement between these two parties is the consignment, and the process is also called consignment. So A does his original business in Delhi and makes a profit nicely and wants to establish his business in another location also without much investment. Goods மட்டும் அனுப்புற, மிச்சம் நீங்களே பார்த்து எனக்கு பண்ணி கொடுங்க அப்படி சொல்லிட்டு இன்னொருத்தர் அனுப்புனார்னா அந்த ப்ராசஸ் பேர் கன்சைன்மெண்ட். கன்சைனி குட்ஸை வாங்குறார், செலவுகள் பண்றார், அதுக்கப்புறம் வித்த பிறகு வந்த வருமானத்துல தன்னுடைய எக்ஸ்பென்சஸையும் கமிஷன் டிடெக்ட் பண்ணிட்டு ஹெட் ஆஃபீஸ் கொடுத்துறாரு, மீன்ஸ் யாருக்கு, கன்சைனார் கொடுத்துறாரு. இதுல ஒரு ப்ராஃபிட் பார்க்குறாரு, டெல்லியில ஒரு ப்ராஃபிட் அண்ட் சென்னையில இந்த ஆப்ரேட் பண்ணதுனால ஒரு ப்ராஃபிட். இஸ் தட் ஓகே? திஸ் இஸ் கால்ட் கன்சைன்மெண்ட். கம் ஆன், மேக் நோட் ஆஃப் இட்.